தலைநகர் டெல்லியில் 8வது நாளாக தமிழக விவசாயிகளின் போராட்டம் நீடித்து வருகிறது. தங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று விவசாயிகள் அறிவித்ததாக சொல்கிறார். அங்கிருக்கும் நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன். அவரிடம் மேலும் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் மதியழகன். தமிழக விவசாயிகளின் தொடர் போராட்டம், அவர்கள் வைக்கும் கோரிக்கைகள் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. சிவா, தமிழக விவசாயிகளுடைய போராட்டமானது இன்று 8வது நாளை எட்டி இருக்கிறது. நேற்று மக்களவையினுடைய துணை சபாநாயகர் தம்பிதுரை, அது மட்டுமல்லாமல் நேற்று மாலை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் விவசாயிகளிடம் போராட்டம் நடத்தினார்கள். அனைவருமே உறுதியளித்தார்கள். அதாவது, நீங்கள் உங்களது போராட்டத்தை கைவிட்டு ஊர் திரும்புங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும், அதற்கான உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் நாங்கள் என்று பல்வேறு உறுதிமொழியினை அவர்கள் அளித்தார்கள். இருப்பினும் விவசாயிகள் தொடர்ந்து அவர்களுடைய அந்த உறுதியினை ஏற்க மறுத்து தொடர்ந்து 8வது நாளாக இன்றும் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. போராட்ட குழுவினுடைய தலைவர் ஐயாக்கண் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். ஐயாவிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா, நேற்று மக்களவை துணை சபாநாயகரும் உங்களுக்கு உறுதி அளிச்சாச்சு, மத்திய இணையமைச்சரும் உறுதி அளிச்சாச்சு, அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்கு உறுதி கொடுத்துட்டாங்க. இதையெல்லாம் ஏற்க மறுத்து இன்றைக்கும் உங்களுடைய போராட்டம் தொடர்கிறது. இதற்கு மேல் உங்களுக்கு யாரை சந்திச்சா என்ன, அதாவது உங்களுக்கு என்ன செய்து கொடுத்தால் நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாதிரியான திட்டம் வச்சிருக்கீங்க? ஐயா, மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்களும் கூறியபடியே நாங்கள் இன்று அமைதியாக இந்த கொட்டாயில் உட்காந்துருக்கோம். இந்த ரோட்டில் போய் தர்ணா நடத்தலை. இத்தனை நாளாக நாங்கள் தலையை கட்டிட்டு போராட்டம் நடத்தணும், கழுத்தில் தூக்கு கயிறு போட்டு போராட்டம் நடத்தணும். எங்களுக்கு அவர்கள் இன்று மந்திரியை சந்திப்பதற்கும் அருண்ஜேட்லியை சந்திப்பதற்கும் வேளாண்மை துறை மந்திரியை சந்திப்பதற்கும் ஏற்பாடு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களை தமிழ்நாட்டுக்கு போக சொன்னாங்க. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போக மாட்டோம், இங்கேயே இருப்போம். எங்களது கோரிக்கை நிறைவேறினால் போவோம், 2 நாளில் பார்ப்போம். எங்கள் கோரிக்கை நிறைவேறினா சாவரவள்ளி இங்கே இருப்போம்னு தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் கைவிட்டுட்டு ஊருக்கு போகிறேன்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கும் போராட்டம் நடத்தல, நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கோம் அமைதியாக. அப்படியே இன்றும் நாளையும் அமைதியாக உட்கார்ந்துருப்போம். இல்லை என்றால் நாளான்னைக்கெல்லாம் இனிமேல் தற்கொலை பண்ணித்த வழி என்ன இருக்குது? 8 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்களை நாங்கள் இந்த நாட்டினுடைய 2ஆம் தர குடிமக்களாக தான் எல்லோரும் எங்களை பார்க்குறாங்க. எங்களுடைய கஷ்டம், நாங்கள் இந்த வெயில், இந்த பனி, எவ்வளோ கடுமையான பனி, இந்த பனியில் சட்டை இல்லாமல், வேஷ்டி இல்லாமல் 3-4 நாள் சோறு கூட கிடைக்காம பௌத்தால போயும். இப்போ நீங்கள் நிதி அமைச்சரையும் அதே போல் விவசாயத்துறை அமைச்சரையும் சந்திக்கும் பொழுது முக்கியமான கோரிக்கைகளாம் என்னென்ன உங்கள் தரப்பிலிருந்து வைக்க இருக்கிறீங்க? எங்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டில் கடுமையான வறட்சி நிவாரணமாக 40,000 கோடி கேட்டிருக்காங்க, அதை கொடுக்க வேண்டும். அதே போல் மாண்புமிகு மோடி ஐயா அவர்கள் தேர்தல் நிற்கும் போது நதிகளை இணைப்பேன்னு சொன்னார், விவசாயிக்கு 2 பங்கு லாபம் தரேன்னு சொன்னார். அதை பற்றி பேசவே இல்லை. இப்போ எங்களுக்கு பேச வேண்டும். விவசாயிகளெல்லாம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று கூறினார்களே ஐயா, இப்போ எங்களை முதுகெலும்பே இல்லாமல் பண்ணிட்டீங்களா ஐயா? நாங்கள் என்னையா பாவம் செஞ்சோம்? கார்பரேட் கம்பெனி மூலம் எல்லாம் பார்க்குறீங்களா ஐயா? அவங்ககிட்டலாம் பேசுகிறீங்களா ஐயா?